கிட்டத்தட்ட ஒரு 5-6 இது நிப்பாட்டி வச்சாச்சு. ஆப்பம் இதில் நிப்பாட்டிட்டோம். குருமா வகையில் 3 வகைகள் நிப்பாட்டியாச்சு. சாம்பார் வந்து ஒரே இதுதான். வடைகள் வந்து 3 இதாக போட அதுவும் நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். நேற்று சிலிண்டர் வரல, இன்னைக்கும் வராது, நாளைக்கும் வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதாவது நாங்கள் வேலைக்காரங்களே இவ்வளோ கஷ்டப்படத்தில் முதல் போட்டவங்க ரொம்ப வேதனையாகப்படுறாங்க. எந்த விதத்தில் அது நியாயம் தெரியல. எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்கல. அவங்களுக்கெல்லாம் என்ன இது பண்ண முடியும் சொல்லுங்க. நேரத்தெல்லாம் நான் அவ்வளோ சாயந்தரம் சிலிண்டர் அவ்வளோலாம் நினைஞ்சோம். பொருளாதாரம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அது வந்து நல்ல ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுத்தால் நல்லா இருக்கும். ஆமா, இன்னைக்கு வந்து போடுறது சந்தேகம் தான். ஆமா, சூழ்நிலை பொறுத்து இருக்கு. என்ன இருக்கோ அதை கொடுப்போம், இல்லைன்னு சொல்லாமல் என்ன இருக்கோ கொடுப்போம். ஆனால் மக்களுக்கு அது ரொம்ப பொதுமக்களுக்கு அனைத்து பொதுமக்களுக்கும் ஹோட்டல்காரங்களுக்கும் ஒத்துழைக்குமாறு நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். லோடு வரலைங்கிறாங்க. லோடு வரல, வந்த பிறகு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த அறிவிப்பும் கொடுக்கல. நாளைக்கு வராதுன்னு இருக்கிறாங்க. இதுக்கு மேல அந்த இறைவனுக்கு தான் தெரியும். இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அதே இதுதான் பொதுமக்களுக்கு எதுதான் சொல்ல விரும்புறேன்னா, இந்த சிலிண்டர் பிரச்சனை தீரும் வர தமிழ்நாடு ஹோட்டலில் இந்தியா ஹோட்டல் வரைக்கும் எல்லா ஹோட்டல்களுக்கும் பொதுமக்கள் தாழ்மையுடன் ஒத்துழைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது எல்லாத்துக்குமே ரொம்ப இதாக இருக்கு. பொதுவாக கேட்டீங்கன்னா முதல் போட்ட முதலாளிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சம்பளம் கொடுக்குறவங்க என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, காய்கறி இருக்கு, ரெண்ட் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி இது இருக்கு, ஏகப்பட்ட இது இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க? நாங்கள் வேலைக்காரங்களே இவ்வளோ கஷ்டப்படல, அவங்க மனவேதனை எவ்வளோ வேதனைப்படும். அதனால பொதுமக்கள் தயவு செய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.